தமிழ் சினிமாவின் இயக்குனர் இமயம் என புகழப்படும் பாரதி ராஜா 16 வயது நிலை திரைப்படத்தின் மூலம் இயக்குனராக அறிமுகமாகி பல கிராம பின்னணியில் அமைந்த கதைகளை இயக்கி மாபெரும் வெற்றி படங்களை தமிழ் சினிமாவுக்கு வழங்கியதோடு மட்டுமல்லாமல் தனது 80 வயதில் மாடர்ன் லவ் என்ற வெப் சீரிஸில் பறவைகள் கூட்டில் வாழும் மான்கள் என்ற ஒரு பகுதியை இயக்கி வயது காலம் தலைமுறைகள் அனைத்தையும் தாண்டி காலத்தால் அழியாத அசல் கலைஞனாய் தமிழ் சினிமாவின் தன் பெயரை காலங்கள் தாண்டியும் பதிவு செய்ததோடு இல்லாமல் தயாரிப்பாளராகவும் நடிகராகவும் இன்றளவும் ஜொலித்துக் கொண்டிருக்கிறார். என் இனிய தமிழ் மக்களே, நான் உங்கள் பாசத்திற்குரிய பாரதி ராஜா பேசுகிறேன் என தனது குரலால் ரசிகர்களுக்கு அறிமுகமானவர் கல்லுக்குள் ஈரம் என்ற திரைப்படத்தின் மூலம் முழுநீள திரைப்படத்தில் நடித்த பெருமையையும் கொண்டிருக்கிறார். பின்னர் நீண்ட இடைவெளிக்கு பின்னர் இயக்குனர் மணிரத்னத்தின் ஆயுத எழுத்து திரைப்படத்திலும் பாண்டிய நாடு, குரங்கு பொம்மை, எங்க வீட்டு பிள்ளை, திருச்சிற்றம்பலம், சமீபத்தில் வெளியான திருமாணிக்கம் உள்ளிட்ட திரைப்படங்களில் நடித்ததன் மூலம் அனைத்து தலைமுறைக்குமான ரசிகர்களை பெற்ற ஒரு இயக்குனர் என்ற பெருமையை பெற்றார். இயக்குனர் பாரதி ராஜா அவர்களால் அறிமுகப்படுத்தப்பட்ட நடிகர் நடிகைகளின் பட்டியல் மிகப்பெரியது. அவர்கள் அனைவரும் தமிழ் சினிமாவை ஆட்டி படைத்தார்கள் என்றே சொல்லலாம். கார்த்திக், ராதா, ராதிகா, சுதாகர், ருக்குமணி, பிரியாமணி உள்ளிட்ட பலரையும் இயக்குனர் பாரதி ராஜா தான் அறிமுகப்படுத்தினார். பாரதி ராஜா அவர்களின் இயற்பெயர் சின்னசாமி. இவர் தேனி மாவட்டத்தில் உள்ள அலிநகரம் என்ற ஊரில் பிறந்தார். இவரது பெற்றோர் பெரிய மாயத்தேவர், கருத்தம்மா. இவருக்கு பள்ளியில் படிக்கும் போதே இலக்கியங்கள் படிப்பதிலும் மேடை நாடகங்கள் நடத்துவதிலும் மிகுந்த ஆர்வம் இருந்தது. ஊர் சிரிக்கிறது, சும்மா ஒரு கதை போன்ற கதைகளை எழுதி அவர் ஊர் திருவிழாக்களின் போது பல மேடைகளில் அதை அரங்கேற்றியும் இருக்கிறார். இயக்குனர் பாரதி ராஜா அவர்கள் அவரது ஊரிலேயே சிறிது காலம் சுகாதார ஆய்வாளராக பணிபுரிந்தார். அதற்கு பிறகு சினிமாவின் மீது ஈர்ப்பு ஏற்பட்டதால் சென்னைக்கு சென்றார். திரைத்துறைக்குள் நுழையும் அனைவரையும் போலவே ஆரம்பத்தில் இவரும் பல இன்னல்களுக்கு ஆளானார். மேடை நாடகம், பெட்ரோல் பங்க் வேலை என பணிபுரிந்து கொண்டே சினிமா துறையில் நுழைய கடும் முயற்சிகளை மேற்கொண்டார். முதலில் இயக்குனர் பி. புள்ளையாவிடம் உதவி இயக்குனராக பாரதி ராஜா பணிபுரிந்தார். அதனைத் தொடர்ந்து பிரபல கன்னட இயக்குனர் புட்டண்ணாவிடம் சேர்ந்து நுணுக்கங்களை கற்றுத் தேர்ந்தவர். துடிப்பான உதவி இயக்குனராக இருந்ததால் பாரதி ராஜாவுக்கு முதல் வாய்ப்பு 1977 ஆண்டு 16 வயது நிலை திரைப்படம் மூலம் கிட்டியது. இதில் கமலஹாசன், ஸ்ரீதேவி, ரஜினி உள்ளிட்ட முன்னணி நட்சத்திரங்கள் நடித்திருந்தனர். தமிழ் சினிமாவில் அதுவரை கிராமிய திரைப்படங்களுக்கு என இருந்த இலக்கணத்தை பாரதி ராஜா மாற்றி எழுதினார். முழுக்க கிராமத்து பின்னணியில் அமைந்த இக்கதையில் கமலஹாசன் சப்பானி எனும் கதாபாத்திரத்தில் வெள்ளந்தியாக நடித்த கதாபாத்திரம் ரசிகர்களின் மனதில் நீங்கா இடம் பிடித்தது. தமிழ் சினிமாவின் வரலாற்றை திருப்பி பார்த்தால் அதுவரை ஸ்டுடியோவுக்குள் மட்டுமே திரைப்படங்கள் படமாக்கப்பட்டனர். இயக்குனர் பாரதி ராஜா அவர்கள் 16 வயது நிலை திரைப்படத்தின் மூலம் தமிழ் சினிமா வரலாற்றிலேயே முதலாக படப்பிடிப்பினை வெளிப்புற படப்பிடிப்பு தளத்திற்கு கொண்டு சென்றார். கண்களை கவரும் கிராம பின்னணியை அச்சு அசலாக கிராமத்திற்கே சென்று படம் பிடித்தாலும் மிக எளிமையான பாமரருக்கும் புரியும்படியான காதல் காட்சிகளாலும் இசையாலும் நம் அன்றாட வாழ்வில் சந்திக்கும் மிக இயல்பான மனிதர்களின் கதாபாத்திர வடிவமைப்பாலும் ரசிகர்களை தன் முதல் திரைப்படத்திலேயே திருப்திப்படுத்திய இயக்குனரானார் பாரதி ராஜா. இயக்குனர் பாரதி ராஜா அவர்கள் தமிழ், தெலுங்கு, ஹிந்தி உள்ளிட்ட 3 மொழிகளிலும் திரைப்படங்கள் இயக்கிய பெருமைக்கு சொந்தக்காரர். குறிப்பாக தமிழில் சுமார் 30க்கும் மேற்பட்ட தரமான அசலான படைப்புகளை தந்து ஒரு தலைமுறையே தன் படைப்புக்கு ரசிகராக்கினார். பாரதி ராஜா அவர்களின் சிறப்பு என்னவென்றால் அவர் சந்திக்கும் மனிதர்களை கூர்ந்து கவனிப்பார். அவர்கள் ஏதாவது கதாபாத்திரத்திற்கு பொருந்தி போனால் அவர்கள் உதவி இயக்குனர்களை அழைத்து அவர் சந்தித்த அந்த மனிதர், அவருடைய நடை, உடை, அவர் யாருடன் பேசிக் கொண்டிருந்தார், என்ன செய்து கொண்டிருக்கிறார் என அனைத்தையும் விவரிப்பார். அப்படித்தான் கண்களால் கைது செய் திரைப்படத்தில் பாரதி ராஜா அவர்களின் மகன் மனோஜ் நடிப்பதாக இருந்தது. ஆனால் இறுதியில் பாரதி ராஜா ஒருமுறை பல்லடத்தில் உள்ள தியேட்டர் உரிமையாளர் மகன் பசல் என்பவர் கண்களால் கைது செய் திரைப்படத்தின் கதாநாயகனாக நடித்தால் நன்றாக இருக்கும் என கூறி அவரையே அந்த திரைப்படத்தின் கதாநாயகனாக்கினார். ஏற்கனவே மதுரையில் வளையல் கடை வைத்திருந்த பாண்டியனை மண்வாசனை திரைப்படத்தில் கதாநாயகனாக்கினார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. தொழில்நுட்ப வளர்ச்சி இல்லாத போதே பல நுணுக்கங்களை கற்றுக்கொண்டு அதில் வெற்றியும் கண்டிருக்கிறார் பாரதி ராஜா. உதாரணமாக அலைகள் ஓய்வதில்லை திரைப்படத்தில் 1000 தாமரை மொட்டுக்களை பாடலில் கேமரா கதாநாயகனையும் கதாநாயகியையும் 360 டிகிரியில் சுற்ற வேண்டும். அந்த காலகட்டத்தில் அவ்வளவு தொழில்நுட்ப வளர்ச்சி இல்லாததால் உதவி இயக்குனர்கள் இருவரின் தோளில் கேமராமேன் அமர்ந்து கொண்டு அவர் கதாநாயகியையும் கதாநாயகனையும் சுற்றி அந்த காட்சியை அவ்வளவு தத்ரூபமாக படம் பிடித்திருந்தார். இவர் திரைத்துறைக்கு ஆற்றிய பங்களிப்பிற்காக இந்தியாவின் உயரிய விருதான பத்மஸ்ரீ விருது கொடுத்து கௌரவிக்கப்பட்டது. மேலும் 6 முறை தேசிய விருதுகள், 3 முறை தமிழ்நாடு மாநில விருதுகள் மற்றும் பிலிம்பேர் விருது, கலைமாமணி விருது என பல விருதுகள் வாங்கிய பெருமைக்கெல்லாம் சொந்தக்காரரானார் பாரதி ராஜா.